அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ், வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பொட்டுக்கடலை பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு 4-5 முந்திரி, 4-5 பாதாம், 2 ஏலக்காய் அதையும் சேர்த்து ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போது அதே பவுலில் ஒரு 1/2 கப், அதாவது 1க்கு பாதிங்கிற அளவில் சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம நல்லா பவுடரை அரைச்சிக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பால் அதிகமாக நம்ம சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய மாவு வந்துட்டு தண்ணி ஆயிரும். நம்மளுடைய பர்ஃபிக்கு நம்மளுடைய மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை பர்ஃபியை ரெடி பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ சுகர் வந்துட்டு மில்கோட நல்லாவே மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை மாவையும் அதோடு சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விஸ்கில் கலக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி கலந்துட்டு அதை நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நெய் அப்ளை பண்ணி நம்ம இதனுடைய மாவையும் அது மேலே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம பொட்டுக்கடலை 1, சுகர் 1/2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கேக் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸையும் சேர்த்து கட் பண்ணி சாப்பிட்டோன்னா அடடா ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. அடுப்பே இல்லாமல் வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.